ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து 5th மந்த் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் போகிற vlog தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து நானும் ஹஸ்பண்டும் மட்டும்தான் போக போகிறோம். குட்டி பையனை வந்து அம்மா கிட்ட வந்து விட்டுட்டு போக போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறோம். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவனை கூட்டிகிட்டு போகலை. அவனை குளிக்க வைக்கிறதுக்காக பாடி ஃபுல்லாக கேலமன் லோஷன் வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். அவனை ரெடி பண்ணிவிட்டு நான் ரெடி ஆகிட்டு கிளம்பணும். அவனுக்கு ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா வேர்க்குரு மாதிரி கை காலெல்லாம் வந்து நிறைய வந்துட்டு இருந்தது. ஸோ டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது ஏதோ ஒரு பூச்சிக்கடியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கேலமைன் லோஷன் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவர் கேப் விட்டுட்டு வந்து குளிக்க வைக்க சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு ஹிமாலயா சோப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் டெடி பேர் சோப் வந்து யூஸ் பண்ண சொன்னாங்க. இந்த லோஷன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த சோப் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின்ல வந்து நிறையவே சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக சரியானதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். இது போல் அலர்ஜி இருக்கும்போது எந்த பவுடருமே யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுமா. ஸோ குளிக்க வச்சுட்டு நல்லா தொடச்சி ட்ரை ஆனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு லோஷன் வந்து அப்ளை பண்ண சொன்னாங்க. ஆல்ரெடி நிறைய அவனுக்கு ஹிமாலயா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணதுனால நான் வந்து ஹிமாலயா லோஷன் வந்து அப்ளை பண்ணி விட்டுருவேன். பொட்டு வைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக பவுடர் யூஸ் பண்ணுவேன். தொட்டுவை குளிக்க வச்சுட்டு லோஷன்லாம் போட்டு பொட்டு வச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு குடுமியெல்லாம் வந்து போட்டு விட்டுட்டேன். இப்போல்லாம் வந்து சமத்தாக குடுமி போட்டு விட்டால் போட்டுக்கிறான். இப்போ வந்து அவனுக்கு டிஃபன் கொடுக்கணும். டிஃபன் கொடுக்கறது தான் இருக்கிறதுல பெரிய டாஸ்க். நான் டிஃபன் ஊட்டி விட்டுட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் அம்மா வந்து மேனேஜ் பண்ணிக்குவாங்க. என்கிட்டையும் ஹஸ்பண்ட்கிட்டையும் மட்டும்தான் சாப்பிடுவான். மற்றவங்கக்கிட்ட இன்னும் சாப்பிட்றதுக்கு வந்து பழகலை. அன்றைக்கி மார்னிங் வந்து அடை தோசையும் தக்காளி தொக்கும் வந்து அம்மா வந்து செஞ்சுருந்தாங்க. மோஸ்ட்லி இப்போல்லாம் அவனுக்காக ஏதாவது ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவனையும் பார்க்க வச்சு தான் செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா அப்போ தான் அந்த ஃபுட் மேலே அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்றதுக்காக. சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ஃபுட் மேலே வந்து அவனுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படி இப்படி விளையாட்டு காட்டிகிட்டே அவனே கொஞ்சம் சாப்பிட வச்சேன். அப்புறம் நான் கொஞ்சம் ஊட்டி டிஃபன் வந்து ஊட்டிட்டேன். இப்போ அவன் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் போய் குளிச்சுட்டு வந்தேன்னா போய் ரெடி ஆகிடலாம். தொட்டுவை ரெடி பண்ணுறதுக்கு தான் எனக்கு நிறைய டைம் எடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஒரு இடத்துல நிற்கிறதே இல்லை. ஓடி ஓடி போயிடுவான். அவனை கூட்டிகிட்டு வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவனை ஃபுல்லாக ரெடி பண்ணி அவனை ரிலாக்ஸாக விளையாட விட்டதுக்கப்புறம் நான் போய் ரெடியாக ஆரம்பித்தேன். நான் ரெடி ஆகிறதுக்கு டோட்டலாகவே ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். நான் ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடுவேன். என்னோடய ஃபேவரட் பூ என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ தான். எல்லா பூவையும் விட எனக்கு மல்லிப்பூ தான் ரொம்ப பிடிக்கும். அம்மா வரும்போது மல்லிப்பூ வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ மல்லிப்பூவெல்லாம் வச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். இப்போ வந்து நான் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டேன். இப்போ வந்து நான் சாப்பிட்டு கிளம்பணும். அம்மா வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் வந்து சாப்பிட்டு மட்டும்தான் கிளம்பணும். அடை தோசையும் தக்காளி தொக்கும் என்னோடய ஃபேவரட். அம்மா வரும்போதெல்லாம் எனக்கு பிடிச்சதா பார்த்து ஏதாவது செஞ்சு தருவாங்க. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே நான் முன்னாடி நாளே எடுத்து வச்சுட்டேன். அதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் இப்போ வந்து ரெகுலராக வந்து செக்கப் போயிட்டுருக்கேன். குட்டி பையனுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட்டில் தான் பார்த்தேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தடுப்பூசி அட்டை வந்து தேவை, கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் இது போல் நோட் ஒன்று வேணும். நம்மளோட பிபி, வெயிட், அதுக்கப்புறம் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் தான் வந்து நோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கு 5th மந்த் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மந்த் செக்கப் வரும்போது அனாமலி ஸ்கேன் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அனாமலி ஸ்கேன் வந்து எடுத்துட்டோம். அந்த ரிப்போர்ட்டும் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி தைராய்டு டெஸ்ட் பண்ணும்போது மைல்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருந்தது. ஸோ நான் வந்து டேப்லெட் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் பிளட் டெஸ்ட் ரிப்பீட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. ரிப்பீட் பண்ணலாமா இல்லை டேப்லெட் கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்கறதுக்காக அதையும் எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 வீக்ஸாகவே ரைட் ஹேண்ட் வந்து நைட்டில் மட்டும் ரொம்ப வலிக்குது. ஸோ ஏரியா நர்ஸ் கிட்ட கேட்கும்போது டைக்ளோஃபெனக் ஜெல் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது தான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாமா, எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு கேட்கறதுக்காக அதையும் எடுத்துக்கிட்டேன். எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பும்போது நான் ஒளிஞ்சு போகலான்னு பார்த்தா குட்டி பையன் எனக்கு பாய் சொல்லி அனுப்பி விடுறான். அவன் அழுவேல நான் கிளம்பும்போது. சக்ஸஸ்ஃபுல்லாக டுட்டுவை அம்மா கிட்ட விட்டுட்டு கிளம்பிட்டேன். கீழே வந்ததும் வேப்பிலையை பிச்சு தலையில் வச்சுட்டு கிளம்பியிருந்தேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிலேருந்தே நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஃபீட் பண்ணும்போதெல்லாம் கம்பல்சரி வந்து வெளியில் போகும்போது மட்டும் வேப்பில் வந்து வச்சுட்டு இருந்தேன். இப்போ நான் எங்கே போயிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு எதிரில் ஒரு கோவில் இருக்குது, அங்கே வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நான் வெயிட் பண்ணியிருப்பேன். அவர் வந்து ஆஃபீஸில் வந்து பெர்மிஷன் சொல்லிவிட்டு வந்து என்னை கூட்டிகிட்டு போனார். இப்போ நாங்கள் போகிற ஹாஸ்பிட்டல் போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா வயல்வெளி, தென்னந்தோப்பு இப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும்.
இன்றைக்கி ஹஸ்பண்ட்க்கு வேலை அதிகமாக இருந்ததுனால கூடவே இருந்து கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லியிருந்தார். பக்கத்தில் தான் சைட். ஸோ நான் போயிட்டு அங்கே பார்த்துட்டே இருக்கேன். நீ செக்கப் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணி நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இது வந்து 5th மந்த் அப்படின்றதுனால குளுக்கோஸ் டெஸ்ட் எல்லாம் கிடையாது. வெறும் ஹெச்பி மட்டும் பார்த்துட்டு பிபி வெயிட் செக் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட ஸ்கேன் ரிப்போர்ட் காட்டிட்டு கிளம்பிட்டோம். லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிட் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மந்த் வந்து செகண்ட் கிட் வந்து வாங்கிட்டு போக சொல்லியிருந்தாங்க. ஸோ செகண்ட் கிட் வந்து நான் வாங்கிட்டேன். கிட்டு வாங்கிட்டு அங்கே வெளியில் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். இந்த பேபிக்கு ஃபஸ்ட்டு கிட் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து க்ரீன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் டீட்டெயில்டாக வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து தெரியாதவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒரு லாங் வீடியோவாக வந்து அதை மேக் பண்ணி நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். 1/2 hourக்கு மேலேயே ஆயிருக்கும். நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போனார். ரொம்ப வெயிலாக இருக்குது, என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பையன் சமத்தா தூங்கிட்டு இருந்தான். அம்மா வந்து சமைச்சு வச்சுட்டாங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டு கேரட் பொரியல் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் சிக்கன் ஃப்ரை வாங்கிட்டு வந்திருந்தோம். எல்லாமே சேர்த்து சாப்பிட்டோம். எங்களுக்கு டே இன்னைக்கு இப்படி தான் போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.